அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக். எல்லாருக்கும் பிடிச்ச நோன்பு கஞ்சி ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம டேஸ்டியான நோன்பு கஞ்சி நம்ம செய்யலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு மூங் தால் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் ரேட்டில் அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படின்னா ரவா மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் நம்ம ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கூட. இப்போ வாங்க நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மட்டன் கீமா நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் கீமா சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கேரட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் நான் சின்ன சின்ன பீஸாக சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு அரிசியும் மூங்கால் சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4-5 விசிலுக்கு அப்புறமா நம்மளோட ரைஸ் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம லைட்டாக குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நோம்பு கஞ்சி கூட இந்த புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புதினா சட்னி ரெசிபி யார் யாருக்கு வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நோன்பு எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.